எனக்கு அந்த இடமே என்னவா இருக்கும்? ஐயோ எனக்கு, ஐயோ என் ராஜா எனக்கு கருத்து பாருங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. எனக்கு எனக்கு இறைவா, இது என்ன சோதனை இறைவா. தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவிலே வீழ்ந்தாலும் வேறோர் கை தொடராமா. தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவிலே விழலாமா. தெருவிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா. தெய்வத்தின் மார்பில் சூட்டிய மாலை தெருவிலே விழலாமா. சொன்னது நீதானா? சொல் சொல் என் உயிரே. எப்பங்க பார்க்க போறேன்? கண்டிருந்து பார்க்க மாட்டீர்களா என் ராஜா? கண்டிருந்து பாருங்க. ஐயா ஐயா, யாருன்னே தெரியல ஐயா. என் கணவர் இருந்து விட்டாருங்க ஐயா. நாங்க இந்த ஊர்ல சலவ தொழிலாளிங்க. சலவ தொழிலாளி? ஆமாங்க. என்றால் உங்களுக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலைமை நேர்ந்தது? ஐயா என்ன ஆடுதுன்னே தெரியலீங்க. என் கணவர் துவைத்த துணிகளை நான் எடுத்து விட்டு கொடுத்துட்டு வரலான்னு போயிடுதுங்க. கொடுத்துட்டு வந்து பார்க்கும்போது இப்படி இருக்கிறாருங்க. சரியா 12 மணிக்கு மேல வந்து போயிருங்க. இந்த நீரோடிலே இவர்கள் நேரம் காலம் தெரியாமல் இந்த நீரோடிலே துணி வெளுத்ததால் அதனால் கன்னிமார்கள் இவர்களை சந்தர்ப்படியாக்கி ஆக்கிவிட்டார்கள். அதனால் இந்த கவனத்திலே இருக்கக்கூடிய நீரை ஜலத்தை அறிந்தால் சிறிது இவர் முகத்திலே தெளித்தால் உயிர் பெற்று விடுவார். அகற்றும். ஓ நமச்சிவாய. உங்களுக்கு ஒன்னாகலையா செலவிட்டு? இருவரும் இல்லை என்றால் நீ இருந்திருப்பாய். தெரியாமல் புரியாமல் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. நீ மயக்கடிச்சு விழுந்து யார் செத்துட்டே அந்த நேரத்துல அவன மடியில் போட்டு அழுதுட்டு இருந்தேன். ரெண்டு புண்ணியவாங்க வந்து உனக்கு உயிரை கொடுத்தாங்க. உண்மைதான். நான் யார் என்று தெரிகிறதா? அவன் யார் என்று தெரிகிறதா? பார், நன்றாக உற்று நோக்கிப்பார். யார் என்று தெரிகிறதா? உங்களை பார்த்தாங்க தெய்வம் அவன் யார் தெரியுமா? ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்தவர் தான். சிவனுடைய வெற்றி பிறந்ததான். என் பெயரோ வீரபத்ரன்.
வருடத்திற்கு ஒரு முறை தை மாதத்திலே முதல் வாரத்திலே நீங்கள் ஒரு திருவிழாவை செய்ய வேண்டும். திருவிழாவா? ஆமா. எப்படிங்க? என்ன திருவிழா செய்யணும்? மயிலார் திருவிழா. மயிலார் திருவிழாவை நீங்கள் செய்ய வேண்டும். அதை தேவர் திருவிழாவை விசேஷமாக நீங்கள் கொண்டாட வேண்டும். இது உங்களுக்கு கொடுத்து வர எங்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை தை மாதத்தில் முதல் வாரத்திலே தேவர் திருவிழாவை செய்ய வேண்டும். அண்ணா, நம்ம இருவரும் மலருக்கு பாரியாத மலருக்கு காவல் புரிய வேண்டும். சர்வஜாகரியா காவல் புரிய வேண்டும். அப்படி இருக்க மலையாள வீரன் ஒரு வரையில் நம்ம சிறப்பு போட வேண்டும். யாருங்க கவலா எனக்கு முன்னதாக வரக்கூடிய காவலன் இருப்பது அரைமலை ஒருவன் தான். என்னோட தங்கைகள் நான் பார்க்க வேண்டும். நான் எடுத்தது ஓடுவா. ஓடி காரணம் எதற்காக தெரியுமா? இதுவரை உங்களுக்கு திருமணமே கிடையாது. நீங்க பரிசு கொள்ளுங்க. எப்போ திருமணம் செய்துமோ அப்போது நான் திருமணம் செய்யறேன். என்னால கேட்க முடியாதுண்ணா. ஏமா எதுக்கு? என்னால கேட்கவே முடியாதுண்ணா. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நாங்க முடியல செஞ்சு வைக்கிறோமா? கரும்பேறி போயிருப்பாங்களா? அண்ணா கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணுவேன். நீ சொல்றதா உண்மை. அவனை வேற ஒருத்தனை கட்டினாக்கா சீரு ஒருத்த கொடுக்கணும், வண்டி எடுத்து கொடுக்கணும், இது போடணும் அது போடணும் சொல்லுவாங்க. நீ அண்ணனையே கட்டிக்கோ. கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டான். ஒரு குழந்தைங்களுக்கு என்னடா சொல்லி தரணும்? இப்போ ஒரு கஷ்டமா இருக்குது. பணம் இருக்கிறப்ப திருமணம் செஞ்சு வைப்பாருங்க ஒண்ணு. இதனாலதான் குழந்தைங்க சொல்றது பணம் எப்ப வருது நம்ம குழந்தைங்க எப்ப கல்யாணம் வருது. மணி மணியா தான் சேர்க்கணும். மணி மணியா சேர்த்தாதான். மணியா சேர்த்தாக்கா நம்ம போய் பஸ் ஸ்டாண்ட்ல தான் வைக்கணும். ஊசி மணியா மணியா சேர்த்தா நம்ம எங்க வைக்க முடியும்? பஸ் ஸ்டாண்ட் தான் வைக்க முடியும். கம்யூனிட்டியா நெல்மணி எப்படி ஒன்னொன்னா சேர்க்கறியோ அத போல சேர்த்தாதான். ஒரு ரூபாய் சேர்க்கலாம். அப்படி சொல்லுங்க. மணியா சேர்க்கல ஒரு ரூபாய். சிறுமணியா சேர்த்தாக்கா பவளமணி ஊசியோ மணியோ அதான் தெரியும் உனக்கு. சிறு சேமிப்புடா சிறு மணியா. அவனை ஏன்னா அடிக்கிறேன்? அவன் என்ன தவறா சொல்றான்? ஒண்ணு எனக்கு யாருன்னா பார்த்து நல்ல ஒரு பையனா பார்த்து திருமணம் செய்து வைக்கணும். முடியாதவன் நீ அச்சு கட்டிக்கணும். ரெண்டுமே கிடையாது. எத்தனை நாட்களாக நாங்க தன்னை தலைமை இருக்கணும்.
தெரியுமா சில பிள்ளைங்க பையன் என்ன மாதிரி ஆளு இல்ல என்ன விடு என் குடும்பக்காரன் எனக்கு இல்ல உனக்கு வந்து என்னண்டா காமினாட்டியா தம்பியா இந்த ஆசை எப்பதான் வருது அது எதுக்கு நாள் வரும்போது அது எதுக்கு திரும்ப நாலு வரலகா நடுவுல போடுடா அந்த என்னதான் வரும் வாயில எப்ப போறோம் நாலு வந்தா நடுவுல தம்பியா அண்ணா தங்கா அண்ணா நான் தினமும் நான் செய்யக்கூடிய பூஜைக்கு மலர் கொண்டு வருவது உங்க இருவர் வேலை உண்மைதான். இப்போது மலர் எங்க அண்ணா ஆ. மலரா மலர் பறிக்கவே நாங்க போலண்ணா ஏன் எதுக்கு போல அண்ணா நீங்க திருமணம் செய்து வைப்பீங்கன்னு நாங்க ஓடி வந்துட்டோண்ணா திருமணம் தானே கால நேரம் கூடி வரட்டும் அப்போது நான் இருவருக்கும் திருமணம் செய்வேன் அப்படியா ஆனா நீங்கள் பூஜைக்கேற்ற மலரை கொண்டு வந்தால் ஆ. எங்கள் இருவருக்கும் திருமணமா கண்டிப்பா அப்படியாண்ணா ஆ, போயிட்டு வரேண்ணா போயிட்டு வாங்க போயிட்டு வரேண்ணா வாங்க நீ மாப்பிள்ளை தேடுங்க வர வேண்டாம் நீ மாவு பிள்ளை தேடுங்க சீக்கிரம் மாவு பிள்ளை தேட சொல்றேன் பிள்ளையா மாப்பிள்ளை காமினாட்டியா ஏய் பட்டு அடிக்காது எப்பரா அது மலர் பறிக்கணும்னா இப்பதான் போற மாப்பிள்ளை தேர்த்து போய் வந்தோம் இப்படி சொன்னதா அது மலர் பறிச்சாரா அப்படியே எப்ப மலர் பறிக்குது ஐய் கோயிலுக்கு ஐயா தரவே அது ஆசை ஏத்திதான் இருக்கணும் கோயிலுக்கு ஐயா தரவே இல்லையா இப்ப ஆன்லைன்ல நான் தெரியும் ஆன்லைன். தம்பியா என் இரு தங்கைகளும் சென்று விட்டார்கள் மலர் பறிக்க இப்போது நான் எங்க செல்ல வேண்டும் பூஜாரிக்கு செல்ல வேண்டும் வாடி வா இப்போது படை திசை நம்ம காவல் புரியும் திசை வந்து அடைந்து விட்டோம் அடுத்த செல்லக்கூடிய இடம் செந்திசை